ஊட்டி வந்து உதகமண்டலத்துக்கான வேட்பாளரை அறிவிக்கிறாங்க. அந்த வேட்பாளர் வந்து இது மனு தாக்கல் பண்றாரு. ஆனா அவருடைய மனு தாக்கல் வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஏதோ தவறுனால நிராகரிக்கப்பட்டுருச்சு. அப்ப நாம் தமிழர் தரப்புல இருந்து ஊட்டியில யாருமே கண்டெஸ்ட் பண்ணல. அப்ப நாம் தமிழர் கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அங்க ஒரு கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட வாக்குகள் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கட்சி வந்து படுக தேசிய பார்ட்டி. ரைட்டு. படுக தேசிய பார்ட்டில இருந்து ஒரு கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்டை இவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே நான் எதிர்த்தேன். படுக தேசிய பார்ட்டியுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, ஊட்டிய கர்நாடகத்தோடு சேர்ப்பது. படுக தேசிய பார்ட்டி ஊட்டிய கர்நாடகத்தோடு சேர்ப்பது அப்படின்னா, இதுக்கு எப்படி ஒரு தமிழ் தேசிய கட்சி ஆதரவு கொடுக்கலாம்? இந்த இயக்கத்துக்கு எப்படி, இந்த இயக்க வேட்பாளருக்கு எப்படி ஆதரவு கொடுக்கலாம்? நீங்க ஒரு படுகரை ஆதரிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா படுக தேசிய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு படுகரை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா அது தவறு. நம்ம அரசியலுக்கு நேரத்துல அது தவறுன்னு பேசினேன். போட்டு கடிக்க ஆரம்பிச்சிங்க.